Hello guys, இந்த வீடியோல நம்ம ஒரு 40 to 45k ல ஒரு கேமிங் PC எப்படி பில்ட் பண்றதுக்கு பத்தி பார்க்க போறோம். வீடியோட கடைசில எந்த மாதிரி யூசர்ஸ்க்கு இந்த PC சூட் ஆகும், எந்த விஷயங்களுக்கு நீ அதிக பட்ஜெட் போடலாம் குறைக்கலாம்ங்கற விஷயங்களை நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க நம்ம வீடியோ போலாம். இந்த பில்டுக்கு நான் சூஸ் பண்ணிருக்க processor Ryzen 5 5600G. இத நான் சூஸ் பண்றதுக்கு மெயின் காரணம் பட்ஜெட். செகண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு எதுவும் பட்ஜெட்ல கிடைக்க மாட்டேங்குது. மேபி ஒரு i3 போயிட்டு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போடலாம்னு பார்த்தோம்னா ஒரு 20,000 கீழே இருக்க எந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுமே வேல்யூ ஃபார் மணியாக இல்லை. எல்லாமே ஒரு பழைய மாடலில் இன்னும் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 20,000க்கு மேலே இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு தான் கொஞ்சம் ரீசன்ட் மாடலாக இருக்குது. கொடுக்குற காசு கொஞ்சம் வர்த்தாக இருக்குது. அப்போ ஒரு 45 இல்லை 50Kக்குள்ளே நீங்கள் ஒரு பிசி பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, கிராஃபிக்ஸ் கார்டோட பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ வேல்யூ ஃபார் மணியாக இருக்க மாட்டேங்குது. ஸோ ஃபியூச்சரில் பட்ஜெட்டுக்கு புது மாடல்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை இந்த சிஸ்டத்தோட வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் பண்ண மாதிரியா இருக்கும். அதோட இந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர். i3யை விட இதோட பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி. i3ல 4 core 4 thread இல்லை Ryzen 3 இருந்தாலும் அதே ஸ்பெக்ஸ் தான் வரும். ஆனால் இதில் 6 core 12 thread இருக்குது. 19 MB கேட்ச், 4.4 GHz மேக்ஸ் பூஸ்ட். அதனால் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த பில்டுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன் Corsair Vengeance LPX 8GB DDR4 3600 MHz கண்டிய ரேமு. இதில் 3200 MHz இருக்குது, அதுவும் போகலாம். ஆனால் 3600 MHzனால் வெறும் ஒரு 230 ரூபா தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். எக்ஸ்ட்ரா 230 ரூபா செலவு பண்ணுறது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வர்த்து. ஏன்னா இந்த ப்ராசஸர் ஒரு APU, அதாவது சாதாரண ப்ராசஸர் மாதிரி கிடையாது. அந்த ப்ராசஸருக்குள்ளேயே கிராஃபிக்ஸ்க்குன்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த கிராஃபிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் நம்ம சிஸ்டத்தில் இருக்க அந்த ப்ராசஸர் கொடுக்குற ரேமை தான் அந்த கிராஃபிக்ஸ்க்குமே கொடுப்போம். இப்போ தனியாக கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறீங்கன்னா அது 2GB 4GB 8GB அதுக்குன்னு தனியாக ரேம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ப்ராசஸருக்குள்ளேயே கிராஃபிக்ஸ் இருக்கனால அதுக்கு தனியாக ரேம் இருக்காது. அப்போ நம்ம நார்மலாக போகிற ரேமை தான் இது யூஸ் பண்ணிக்கிறோம். அதுவும் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு பொதுவாக ஃபாஸ்ட்டான ரேம் தேவைப்படும். இப்போ நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டோட ஸ்பெக்ஸை கரெக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறதோட ஃபாஸ்ட்டான ரேம் தான் அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க கிராஃபிக்ஸ் கார்டில். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ரேம் நம்ம போடுறது பெட்ரு. அதுவும் 16GB 8GB 16GB போடுறது தான் பெஸ்ட்டு. மினிமம் சொல்கிறேன். ஃபியூச்சரில் பட்ஜெட் இருந்துச்சு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போடுறீங்கன்னா ஒரு 32GB வரைக்கும் கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனால் 16GB போடுங்க. 8GB போட்டிங்கன்னா ப்ராசஸரில் இருக்கிற கிராஃபிக்ஸே 2GB எடுத்துரும். அப்போ மினிமம் உங்களுக்கு 6GB தான் இருக்கும். 6GBயில் கேம்ஸ் ரன் பண்ணுறது கஷ்டம், எஸ்பெஷலி ரீசெண்டான டைட்டில்ஸ். அதுக்கப்புறம் மதர் போர்டு கிகாபைட்டோட B450M. இந்த மதர் போர்டு நம்ம என்ன சூஸ் பண்ணுறதுக்கு காரணம், இதில் 2 PCI ஸ்லாட் இருக்குது, ஒரு M.2 ஸ்லாட் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம். 2 PCI ஸ்லாட்டில் கிராஃபிக்ஸ் கார்டும் கூட ஒரு வைஃபை கார்டும் ஏதாவது போட்டுக்கலாம். ஏன்னா அதில் வைஃபை இன்பில்டாக இல்லை. எப்போது வயர்டு இத்தனை நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறது தான் பெட்ரு. ஆனால் உங்களுக்கு வேறு வழி இல்லைன்னா வயர்லெஸ் அடாப்டர் வாங்கி போட்டுக்கலாம். அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு இடம் இருக்குது. அப்புறம் ரேம் 4 ஸ்லோட் ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸருக்கு ஃபியூச்சரில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா ஒரு 32GB அளவுக்கு ரேம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்காண்டியே இடம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் போர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு நம்ம தனியாக கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாதனால அதில் இருக்க போர்ட் நமக்கு கிடையாது, ஆப்ஷன்ஸ் கிடையாது. அப்போ மதர் போர்டில் இருக்க போர்ட்டு தான் கவனிக்கணும் இந்த டிஸ்பிளேக்கு. அதில் போர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா DVI போர்ட், ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. VGA இல்லை, VGA இல்லாதது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஆனால் HDMI யூஸ் பண்ணுறதா ரெக்கமெண்டட். எல்லாமே மானிட்டர் HDMI சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் 4 USB 3.0 இருக்குது. அதுக்கப்புறம் பாக்கி 4 USB 2.0 இருக்குது. அதுக்கப்புறம் ஆடியோ ஜாக் தேவையான எல்லாமே இருக்குது கனெக்டர்ஸ். அதனால தான் இந்த மதர் போர்டு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இது 3000 சீரிஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். நம்ம வாங்கியிருக்க ப்ராசஸர் 5600G. ஆனால் இதாக சப்போர்ட் பண்ணுறது 3000 சீரிஸ் தான். 3600 3700 அந்த நேமிங்கில் உள்ள ப்ராசஸ் தான் அதெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் பயோஸ் அப்டேட் பண்ணுற மாதிரியா இருக்கும். இப்போ மதர் போர்டில் ஒரு சிப் கொடுத்துருப்பாங்க. அந்த சிப்பில் ஒரு குறிப்பிட்ட ஃபைல்ஸ் இருக்கும், சாஃப்ட்வேர். அதுதான் இந்த ப்ராசஸரை ரன் பண்ண வைக்கிறது. இது வாங்கும் போது கிடைக்கிற சாஃப்ட்வேருங்கிறது 3000 சீரிஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். அப்போ நீங்கள் ஒரு கடைக்காரங்கிட்ட கொடுத்து வேறு ஒரு ப்ராசஸர் போட்டு ரன் பண்ணி பயோஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் 5000 சீரிஸ் இந்த ப்ராசஸரை போடுற மாதிரியா இருக்கும். ஆன்லைனில் வாங்குறப்ப அதை கவனிச்சுக்கோங்க. இல்லாமல் ஆஃப்லைனில் வாங்குறீங்க, அது கடைக்காரங்கிட்ட கேட்டே நம்ம பயோஸ் அப்டேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இந்த விஷயத்தை கவனிச்சுட்டு பில்ட் பண்ணுங்கள். கவனிக்காமல் ப்ராசஸரை போட்டு பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஆன் ஆகாது. ஸ்டோரேஜ் நான் சூஸ் பண்ணிக்கிறது கிங்ஸ்டனோட NVMe SSD 500GB. சில பேருக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம். நீங்கள் கேமிங் பண்ண போகிறீங்க, ஒரு குறிப்பிட்ட கேம்ஸ் தான் நான் விளாடுவேன், நிறையா கேம்ஸ் நான் டவுன்லோட் பண்ணி வைக்க மாட்டேன்னா இந்த ஸ்டோரேஜ் பக்காவாக இருக்கும். ஃபியூச்சரில் நீங்கள் வீடியோ எடிட்டிங்கோ இல்லை நிறைய கேம்ஸ் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குறது பெட்டர்.
அதோட கிங்ஸ்டன் நல்ல பிராண்ட். ஸோ டென்ஷன் ஆக வேண்டிய தேவையில்ல குவாலிட்டியை பற்றி. மெயினாக இந்த ஸ்டோரேஜ் டிவைஸில் சிலது சீப்பாக கிடைக்கும், ரொம்ப சீப்பான பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. சில்கோனுங்கிற பிராண்டு இந்த இதெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஆனால் வீணாக போகிறதுக்கு ஃபெயிலியர் ஆகிறது சான்ஸ் ஜாஸ்தி. அப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நமக்கு டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியாது, ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ இந்த மாதிரி கிங்ஸ்டன் நல்ல பிராண்டே வாங்கலாம். அதில் இப்போ நல்ல விலை கம்மியாக போட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் இதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பவர் சப்ளை கூலர் மாஸ்டர் நல்ல பிராண்ட், டீப் கூல் நல்ல பிராண்ட், கிகாபைட்டும் நல்ல பிராண்ட் தான். ஆனால் சில ஃபெயிலியர் இஷ்யூஸ் இருக்குது. நான் கிகாபைட் தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் சில நிறையா பேருக்கு ஃபெயிலியர் இஷ்யூஸ் வந்தனால இதை நான் அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ட்ரை பண்ணலாம், வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போதைக்கு பெருசாக கம்ப்ளைண்ட் இல்லாதது டீப் கூலும் கூலர் மாஸ்டர் தான். இப்போதைக்கு டீப் கூல் விலை கம்மியாக இருக்கனால அதை நம்ம லிஸ்ட்டில் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பவர் சப்ளை ஒரு 3000 அளவுக்கு செலவு பண்ணுறது வர்த்து. ஏன்னா இது கொஞ்சம் பவரை கன்சியூம் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான். இதில் ரொம்ப சீப் அவுட் பண்ணுவாங்கன்னா 700 800 செப்ட்ரானிக்ஸோட கிடைக்கும். ஒரு நார்மல் பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, எப்படியாவது ஒர்க் ஆகிக்கிறோம். ஆனால் ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா பிசியோட சேஃப்டிக்கும் ஒரு நல்ல பவர் சப்ளை வாங்கி வைக்கிறது நல்லது. ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அந்த பவர் சப்ளையோடு போயிடும், இல்லை ஒட்டுமொத்த சிஸ்டத்தை வீணாக்கிடும். ஒரு லோ குவாலிட்டி பவர் சப்ளை யூஸ் பண்ணிங்கன்னா. ஒரு கேபினெட் 1800 சீப்பான கேபினெட்ஸ் இருக்குது. நீங்கள் NVMe SSD தான் யூஸ் பண்ணுவீங்க, ஹார்ட் டிஸ்க்லாம் போட மாட்டேன்னா இதில் கூட நீங்கள் திணிச்சிடலாம். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் ஹார்ட் டிஸ்க்லாம் போடுறீங்கன்னா சில கேபினெட்ஸில் கிளியரன்ஸ் இருக்காது ஹார்ட் டிஸ்க் வைக்கிற அளவுக்கு. அதோட பார்க்குறதுக்கும் அழகாக இருக்காது. ஒரு கேமிங் பிசி 45,000 50,000 பில்ட் பண்ணிட்டு மொக்கையாக இருக்கக்கூடாதுல்ல. அப்படி தான் மினிமம் ஆன்டி ஸ்போர்ட்ஸோட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ரைஸ் ரேஞ்சில். உங்களோட ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரண்டில் ஒரு 3 RGB ஃபேன், சிலதில் பின்னாடி RGB ஃபேன் கொடுத்துருக்க மாட்டாங்க, மேலே கண்டிப்பாக 2 RGB ஃபேன் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு விளம்பரத்துக்காண்டி காணிச்சுக்குவாங்க. அதனால் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணுற மாதிரியா இருக்கும். இப்போதைக்கு நான் பொதுவாக இந்த கேபினெட் நல்லாயிருக்கு, இதை நான் லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன். ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. சைஸ் கொஞ்சம் சின்னது தான், நீங்கள் பெரிய சைஸ் மதர் போர்டு போட முடியாது. இப்போ நான் போட்டிருக்க மதர் போர்டு M80Xன்னு சொல்லுவாங்க சைஸை, அந்த மதர் போர்டு சைஸ் சப்போர்ட் பண்ணும். இங்கே கூட எழுதிருக்கேன் M80s ITXன்னு 80Xன்னு மதர் போர்ட்ஸ் இருக்குது. நான் காணிக்கிறேன். இது ஒரு எக்ஸாம்பிள். இது 80X மதர் போர்டு பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசாக இருக்குது. அந்த மாதிரி மதர் போர்டில் இந்த கேபினெட்டில் யூஸ் பண்ண முடியாது. நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கனால எல்லாத்துக்கும் ரிவ்யூஸ் கிடைக்கிறது கஷ்டம். பில்டு குவாலிட்டி விஷயங்களை செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் கடைக்காரங்கிட்ட போனீங்கன்னா அவங்க எடுத்து உங்களுக்கு காணிப்பாங்க, நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். மானிட்டரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட் டைட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மானிட்டர் வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த MSI Pro, அந்த கோட் நேம்லாம் நான் படிக்கல, 75 Hz ரிஃப்ரெஷ் ரேட், IPS பேனல் இருக்குது, ஆன்டி கிளியர் டெக்னாலஜி, ஆன்டி ஃப்ளிக்கர் டெக்னாலஜி, அந்த விஷயங்கள்லாம் சும்மா எல்லா டிஸ்பிளே பிராண்டும் சொல்லுவாங்க. ரிவ்யூஸ் செக் பண்ண வரைக்கும் நல்லதாக தான் இருக்குது. MSI மொக்க பிராண்டு கிடையாது. Acer மற்ற பிராண்ட்ஸ் கூட கொஞ்சம் யோசிக்கணும். சீப்பாக கொடுப்பாங்க, ஆனால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்ப வீக்காக இருக்கும். இந்த சைனாவிலேருந்து சில சீப்பான டிஸ்பிளேஸ் வாங்குவாங்க. இவங்களும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. ரிவ்யூஸ் பார்த்தது வரைக்கும் ப்ராப்பரான டெஸ்டிங் உள்ள ரிவ்யூஸ் கிடைக்கிறது கஷ்டம், எஸ்பெஷலி இந்த பட்ஜெட் மானிட்டர்ஸுக்கு. ஆனால் பார்த்தது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு பட்ஜெட்டு 40 to 45K நான் சொன்ன பட்ஜெட்டில் முடிக்கணும்னா இந்த மானிட்டர் சூஸ் பண்ணால் தான் உண்டு. ஒரு 50K அளவுக்கு உங்களை எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா இந்த MSI Pro 170 Hz அளவுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நார்மலாக ஒரு 145 இருக்கும், ஒரு மார்க்கெட்டிங்காண்டி சொல்கிறாங்க. இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். சைஸு எல்லாமே ஒன்று தான், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்பெக்ஸில் அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டு மட்டும் கொஞ்சம் ஒரு பெட்டராக இருக்குது. கேமிங்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸ்ட்ராவாக அந்த காசு போடுறது. அதுக்கப்புறம் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டு வேணும்னா ஸ்டாண்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்கள் கழுத்துக்கு ரொம்ப நேரம் நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் கழுத்து ரொம்ப வளைஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்டாண்டு உள்ள மானிட்டராக பார்த்து வாங்குறது பெட்ரு. நீங்கள் தப்புற ஸ்டாண்ட் இல்லாத மாடல் 10,599 வருது. ஸ்டாண்டோட வர மாடல் 12,790 வருது. நீங்கள் தனியாக ஸ்டாண்டு வாங்க போனாலும் ஒரு 1,500 மேலே வருது. அமேசானில் ஆஃப்லைன் ஸ்டோரில் செக் பண்ணணும். அப்படி போகும்போது இந்த மோட்டரை நீங்கள் கூட வாங்கிக்கலாம். அப்போ உங்கள் கழுத்துக்கு கொஞ்சம் நல்லது. ரெக்கமெண்டட், நெசசரி கிடையாது. மவுஸில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரேசரோட மவுஸு. இது கொஞ்சம் ஹெவி டைப் மவுஸு, ஏர்கனாமிக், கைக்கு யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு டிசைன் பண்ண மாதிரியே மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஜிடெக் பாப்புலரான மாடல், நிறைய பேர் யூஸ் பண்ணுற மாடல், நிறைய பேருக்கு பிடிச்ச மாடல். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரெண்டுமே நல்ல மவுஸ் தான். சென்சார் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், அதில் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். இதுவுமே நீங்கள் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் கையில் ஃபீட் பண்ணி வாங்கினீங்கன்னா தான் பெட்டராக இருக்கும். மவுஸை பொறுத்தளவுக்கு ஃபோட்டோஸ் பார்த்து நம்மளால் முடிவு பண்ண முடியாது யாருக்கு எது சூட் ஆகும்னு. ஜஸ்ட்டு நான் இப்போதைக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தான் எல்லாமே சொல்கிறேன். எதுவுமே ஆன்லைனில் வாங்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆஃப்லைனில் வாங்குறது தான் இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, உங்கள் ஆப்ஷன்ஸ் இல்லை, உங்கள் பக்கத்தில் எதுவும் நல்ல டெக்ஸ்ட் ஒரு இல்லைன்னா
ஆன்லைனில் வாங்குற மாதிரியாக தான் இருக்கும். உங்கள் சைட்லேருந்து சில உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரிசர்ச் பண்ணி வாங்குற மாதிரியாக தான் இருக்கும். மவுஸை பொறுத்தளவுக்கு அது மெயினாக கேமிங்க்கு மெயின். அதுக்கப்புறம் ஒரு நல்ல மவுஸ் மட்டும் வாங்கினா பத்தாது, ஒரு மவுஸ் பேடும் தேவை. மவுஸ் பேட் யூஸ் பண்ணலைன்னா மவுஸ் பேடை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு மவுஸ் பேட் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மவுஸ் பேட் யூஸ் பண்ணுறது 10 மடங்கு பெட்ரு. அதோட சீப்பான வேரியண்ட்டும் இருக்குது, இந்த மாதிரி காஸ்ட்லியான வெர்ஷன்ஸும் இருக்குது. அதனால் சீப்பானதே போதும். நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களுக்கு சீப்பான மாடல்ஸே போதும். அதோட சைஸு சொல்ல போனால் மினிமம் ஒரு 4 to 400 mm. அதாவது நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்க, உங்களுக்கு கேமிங்க்கு ஓரளவு கம்ஃபர்டபுளான மவுஸ் பேட் வேணும், டேபிள் எனக்கு போதுமான இடம் இருக்குன்னா இந்த சைஸ் சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த இது கேமிங் பிசிங்கிறனால அந்த இதுலேயே சூஸ் பண்ணுறேன். ஏதோ நீங்கள் நார்மலான யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. நான் சர்ச் பண்ண சைஸில் மவுஸே கிடைக்கல அமேசானில், ஏன்னு தெரியல. மற்ற வெப்சைட்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை உங்கள் ஸ்டோரில் அந்த சைஸில் கிடைக்கலாமா இருக்கும். கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, லோ சென்சிட்டிவிட்டியில் யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அதோட பட்ஜெட்டு உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். மவுஸ் பேடே பெருசாக யூஸ் பண்ணது இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 200 ரூபா மவுஸ் பேடு வாங்கினாலும் அது எவ்வளோ பெட்டர் தான். கீபோர்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ரெட் ட்ராகன் குமாரா. அது என்ன பேரில் சத்தியமாக எனக்கு என்ன குமாரானதை தான் பேர் வச்சுருக்காங்க. 2300 ரூபா. கீபோர்ட்ஸ் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். கேமிங்க்கு நான் ரெட் சுவிச்சஸ், மெக்கானிக்கல் ரெட் சுவிச்சஸ் உள்ள கீபோர்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட்ஜெட்டில் இருக்கீங்கன்னா ஒரு 2000-3000க்குள்ளே இருக்கீங்கன்னா, ஏதோ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஸ்பெஷலாக தேவையில்லை, நார்மலாக கீபோர்டே போதும்னா 1000 ரூபாக்குள்ளே மெம்பரைன்ஸ் கீபோர்ட்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் கீபோர்டை சூஸ் பண்ணுறீங்கன்னா மெயினாக ஒரு விஷயத்தை நாங்கள் வச்சுக்கணும், அதில் யூஸ் பண்ணியிருக்க கீஸ் ரெட் சுவிச்சஸாக இருந்தால் கேமிங்க்கு நல்லது. அதில் சவுண்டு கம்மியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணும். இதே ப்ளூ கலர் சுவிட்சு சவுண்டு ஜாஸ்தி. கொஞ்சம் கிளிக் இந்த பழைய டைப்ரைட்டர்லாம் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளூ சுவிட்சஸ் போகலாம். அதுக்கு மேலே நார்மலாக மெம்பரன் கீஸை விட அது பெட்டர் தான் ப்ளூ சுவிச்சஸ். அதுக்கப்புறம் ப்ரௌன் சுவிச்சஸ் டைப்பிங்குன்னு போகிறீங்கன்னா ப்ரௌன் சுவிச்சஸ் சூட் ஆகும். பட்ஜெட்டில் பொதுவாக இந்த 3 கலர்ஸில் தான் கிடைக்கும். அதோட இந்த கீபோர்ட் ரெட் சுவிச்சஸ் கேமிங்னால ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பட்ஜெட்டில் இருக்க எல்லா மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸுமே கீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிற ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 2 கீபோர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு அந்த கீபோர்டுக்கு டபிள்யூ கீ டி கீலாம் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, அந்த கீபோர்டை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வாங்கின கீபோர்ட்ஸ் எல்லாம் ஹாட் ஸ்வாப்பபிள் கீஸ். அதாவது நீங்கள் கீபோர்ட்லேருந்து கீஸை தனியாக வெளியே எடுத்து புது கீஸ் போட்டுக்கலாம். இதில் அவங்க யூஸ் பண்ணிக்க அட்டுமா சுவிச்சஸ் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். நீங்கள் இதில் கீஸ் வீணாக போச்சுன்னா அந்த கீயை ரிமூவ் பண்ணிட்டு இந்த புது கீயை மாற்றிக்கலாம். இதை நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த கீபோர்டில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதனால் அந்த கீஸ் வீணாக போனதுக்கப்புறம் என்னால் அந்த கீபோர்டை சரி பண்ண முடியல. அதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கலான நாலேஜ் இருந்தால் அந்த கீஸை ரீசால்டர் பண்ணி எடுக்கலாம். அது பொதுவாக யாராலையும் பண்ண முடியாது. நார்மலாக யூஸராக இருக்கீங்க, ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த கீஸ் வீணாக போகும். மெயினாக பட்ஜெட் கீபோர்ட்ஸில் ஒரு 3000-4000 ரூபாக்குள்ளே இருக்கிற எல்லா கீபோர்ட்ஸுக்குமே அந்த பிரச்சனை நான் பொதுவாக கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கீபோர்டுக்குமே ரிவ்யூ செக்ஷன் நீங்கள் 31,437 ரிவ்யூஸ் வந்துருக்கு. 1 ஸ்டார் ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி ஒரு 6 மாதத்தில் கீஸ் வீணாக போச்சுங்கிற கம்ப்ளைண்ட்டாக தான் அதிகமாக இருக்கும். அதனால் கீபோர்டு வாங்கும் போது மெயினாக ஹாட் ஸ்வாப்பபிள் சுவிச்சஸான்னு பார்த்து வாங்க, இல்லைன்னா அந்த மாதிரி கீபோர்ட்ஸ் வாங்காதீங்க மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ். ஏன்னா கம்ப்ளைண்ட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கைஸ், டோட்டல் பட்ஜெட் 43,658. விலை கொஞ்சம் கூடி இருக்குது, அதை நான் காணிக்கிறேன். அதோட டெஸ்க்டாப்பில் எக்ஸ்டென்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் என்னால் பழைய ப்ரைஸ் ஹிஸ்டரி செக் பண்ண முடியும் அமேசானில். இந்த கீபோர்டுக்கு விலை ரொம்ப குறைஞ்சிருக்கு. இந்த டைம் பக்காவான டைம் இந்த கீபோர்டு வாங்குறதுக்கு. மவுஸ் பேட் விலை கூடி இருக்குது, 99லேருந்து 199 ஆயிடுச்சு. ஸோ உங்களோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது வாங்குறது யூஸிங்க. அப்புறம் மவுஸில் ஆப்வியஸாக ரொம்ப கூடி இருக்குது, நான் செக் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு விலை 1449 இருக்குது. ஆனால் குறைஞ்சது 999 இருந்துச்சு. அப்போ இந்த மவுஸ் வாங்குறது பெட்டராக இருந்துச்சு. லாஜிடெக் பெருசாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரல, 1500லேருந்து 1600 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஆனால் இது 1000 ரூபாய்க்கு இருக்குங்கிற பட்சத்தில் இது நல்ல ஆப்ஷன். வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் நார்மலான டப்பா மவுஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது உங்களுக்கு. இது அவ்வளோ ஹெவியாகவே தெரியாது, ரைட் வெயிட்டாக தான் தெரியும். அதுக்கு மேலே மவுஸில் வேறு ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. இந்த நான் சொன்ன 2 ஆப்ஷனை தவிர்த்து வேறு எதுவும் எனக்கு நல்ல ஆப்ஷனாக பண்ணலாம். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ஆனால் எதுக்குமே ப்ராப்பரான ரிவ்யூ கிடையாது. நல்ல பிராண்டுக்கு தான் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி எது நல்லதுன்னு சொல்ல முடியுது. ஆனால் மற்ற பிராண்ட்ஸுக்கு ரிவ்யூஸ் இல்லைங்கிற பட்சத்தில் வாங்குறது தான் ஓன் ரிஸ்க். மானிட்டரும் விலை குறைஞ்சிருக்கு. லோவஸ்ட் 6199, ஆனால் இப்போதைக்கு 6398. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, வேணால் வாங்கலாம். அப்புறம் கேபினெட்லேயும் பெருசாக பிரச்சனை வரல, ப்ரைஸ் கூடி இருக்குது. கணக்கு படி 2775, அதான் லோவஸ்ட்.
இப்போதைக்கு 3000 இருக்குது. டீப் கூல் பவர் சப்ளையும் கூடியிருக்கு. லோவஸ்ட்டாக 2490 இருந்தது, இப்போ 2965 ஆயிடுச்சு. அதோட ஸ்டோரேஜ் இப்போதைக்கு லோவஸ்ட்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க இந்த டைமில் நல்லா வாங்கலாம். ஆஃப்லைனில் இந்த விலைக்கு கிடைக்குமான்னு தெரியல, விசாரிச்சு பாருங்கள். ஆனால் இது உண்மையில் நல்ல ப்ரைஸ். சாதா எஸ்எஸ்டியை விட சீப்பாக இருக்குது. ரேம் விலை கூடியிருக்கு கைஸ். சீப்பஸ்ட்டு 1899 அளவுக்கு போயிருக்கு. இப்போதைக்கு 2049 இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் குறையும் போது வேணால் வாங்கிக்கலாம். மதர் போர்டு இப்போதைக்கு ஸ்டேபிளாக தான் இருந்திருக்கு, அப்போக்கப்போ கூடி குறைஞ்சி. ஆனால் லோவஸ்ட்டாக 5460 அளவுக்கு போயிருக்கு. ஆனால் இப்போதைக்கு 6200 ரூபாய்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக ப்ரைஸ் கூடினது ப்ராசஸர் தான். ப்ராசஸர் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது ப்ரைஸு. லோவஸ்ட்டாக 12500 அந்த அளவுக்கு ப்ரைஸில் கிடச்சிச்சுன்னா வாங்க. இங்கே லோவஸ்ட் இதோட லோவஸ்ட் வந்துருக்கு, பார்க்க முடியல. இது வரைக்கும் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதான் இந்த 43058 ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னதெல்லாம் விலை அதோட லோவஸ்ட் ப்ரைஸில் இருந்துச்சுன்னா மேபி 2 நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் லோவஸ்ட் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. அந்த ப்ரைஸில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா 40000க்கு இந்த பிசியை பில்ட் பண்ணால் தாராளமாக. அதுக்கு மேலே ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் விசாரிச்சு பார்த்துக்கோங்க, ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள். சில ப்ராடக்ட் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா. மதர் போர்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மவுஸு அது கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்காம உங்களுக்கு சொல்ல முடியாது. கேபினட்டும் அதே தான், கொஞ்சம் நீங்கள் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிளியரன்ஸு எல்லாம் ரிவ்யூஸ் அது பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸ்டோரேஜ் பிரச்சனை இல்லை, ரேம் பிரச்சனை இல்லை, ரிட்டர்ன் அனுப்பிக்கலாம். கம்ப்யூட்டரும் பில்டு பண்ணி வச்சுருக்கீங்கன்னா போட்டு பார்த்து உடனே டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு ரிட்டர்ன் அடிச்சிடலாம். இதே மற்ற பொருளாக இருந்தால் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மானிட்டரை நீங்கள் கூட பட்ஜெட் போடலாம். 50K அளவுக்கு உங்களால் ரவுண்ட் பண்ண முடியும்னா மானிட்டருக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் போடலாம். நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு இப்போ ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டே போட்டிருக்கேன். மொத்தமாக 50049, கரெக்டாக 50000 வந்துடுது. இது நீங்கள் ஸ்டாண்ட் எதுவும் வேணாம்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் விலையை குறைச்சிக்கலாம். ஸோ கைஸ், இதான் கேமிங் பிசி, பக்கவான கேமிங் பிசி. 40 to 45K கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. பிகாஸ் ப்ரைஸுங்கிறது கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும், அதனால் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஆன்லைனில் மெயினாக ப்ரைஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகும். இப்போ சொன்ன அந்த கிராஃபிக்ஸ் காணிச்சிருக்கேன்ல, எவ்வளோ தூரம் ஃப்ளக்சுவேட் திடுப்புன்னு விலை கூடும் குறையும். ஆனால் ஆஃப்லைனில் அந்த பிரச்சனை கிடையாது. சில நேரத்தில் ஆன்லைனில் விலை கம்மியாக இருக்கும், ஆனால் சில நேரத்தில் ஆன்லைனில் விலை கூடுதலாக இருக்கும். ஆனால் ஆஃப்லைனில் ஒரு ஸ்டேபிளான ப்ரைஸ் மெயின்டைன் ஆகும். கொஞ்சம் ஒரு மெதுவாக தான் ப்ரைஸ் கூட குறைய செய்யும். அப்போ ஒரு பொருள் ஆன்லைனில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஆஃப்லைனில் கேட்டு நீங்கள் அப்போயே வாங்கிக்கலாம். ஒரு கேமிங் பிசிக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா, இன்னும் சீப்பாக பண்ணலாமேன்னு கேட்டால், நீங்கள் ஒரு பிசி கேம்ஸ் விளாட்றீங்க, ரீசெண்டான டைட்டில்ஸ் விளாட்றீங்க, இப்போ பழைய GTA 5, ஃபோர்ட்நைட்டு எல்லாம் இப்போ மொபைல் கேம்ஸை எமுலேட் பண்ணி விளாட்றீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணணும்னு இல்லை. அதுக்கப்புறம் நார்மலாக கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் யூஸ்லாம் பண்ணுறீங்கன்னா இது சுத்தமாக தேவையில்லை. ஆனால் மினிமமாக ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒர்க்கோ இல்லை ஹெவியான இந்த கேமிங்ஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த சிஸ்டம் ரெக்கமெண்டட். மினிமம் இது கீழே பட்ஜெட்டை குறைக்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு மேலே ஒரு 30,000லேருந்து குறைக்க குவாலிட்டி குறைச்சிரும். நீங்கள் ஜஸ்ட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடையில் பில் அடிக்கிறதுக்காண்டி ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது 10,000க்கு கீழே கூட ஃபுல் பிசி பில்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஆப்ஷன்ஸ் சில கடைகளில் கிடைக்கும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும்னா மினிமம் 30,000க்கு மேலே செலவு பண்ணுங்கள், இல்லைனா குவாலிட்டி குறைஞ்சிரும். இப்போ இந்த ஒரு ப்ராசஸர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸர் இப்போ 14,000க்குள்ளே வருது. இப்போ இதுவே இந்த Ryzen 3 3200G எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6,000 தான் வித்தியாசம். கிட்டத்தட்ட 2 மடங்கு வேலைன்னு சொல்லலாம். ஆனால் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 4,500 தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 மடங்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை மெயினாக 4 கோர் 4 த்ரெட் தான் இருக்குது. கிளாக் ஸ்பீட் 4 GHz தான், MP 6 MP கேட்ச் தான். நீங்கள் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணி பில்டு பண்ணலாம். ஈஸியாக 30,000 35,000 கூட பில்ட் பண்ணலாம். இந்த ப்ராசஸர் வீக்குங்கிறனால நீங்கள் மதர் போர்டுக்கு அதிகமான பட்ஜெட் இருக்க வேண்டிய தேவையில்லை. பவர் சப்ளையும் பெரிய இந்த 3000 பவர் சப்ளை போகிற 800 பவர் சப்ளை கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கமெண்ட் இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டருமே நீங்கள் இந்த மோட்டர் வாங்குறது வருத்தில் 12,000 ரூபாய்க்கு மோட்டர்லாம் வாங்கவே தேவையில்லை. ஏன்னா அது இது வீக்குங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ FPS கிடைக்காது, உங்களுக்கு வருத்தில். அப்போ நீங்கள் ஒரு 30,000 35,000 கூட இந்த ப்ராசஸர் வச்சு பில்டு பண்ணலாம். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் கேப்னு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னால பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ரொம்ப லாஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும். அப்போ பிசிங்கிறத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்பெக்ஸுக்கு போகிறது பெட்டர். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்திருக்கும். ரொம்பவும் டெக்னிக்கலாக போகல. ஒரு பார்ட்ஸுக்கு தனித்தனியாக ஒரு வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். வீடியோ சீரிஸாக நடத்தலான்னு இருக்கேன். எப்படி நீங்கள் ஒரு சிஸ்டத்தை சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களா. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் பார்க்குறோம்.